அனைவருக்கும் வணக்கம். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழர்கள் எவ்வாறு வணிகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது நான் இந்த ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணலை, நான் கண்ணில் எது பார்க்குறேனோ ஸோ அதை வச்சு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு பயன்பெறும். நம்ம தமிழ் தேசிய அரசியலுக்கும் இது நிச்சயமாக தேவைப்படும். ஃபஸ்ட்டு விற்பனையாளர்கள். இன்னைக்கு திருப்பூரை பொறுத்த அளவுக்கு திருப்பூரே நம்ம கைவிட்டு போயிடுச்சு. ஸோ அதில் இன்னும் ஒரு சில தொழில் முக்கியமாக நம்ம கைவிட்டு போனது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டீ கடை, தேநீர் கடைகள்லாம் அதிகமாக திருப்பூரில் தமிழங்க கிட்ட கிடையாது. அது முழுக்க கேரளாக்காரங்க, அதாவது மலையாளிஸ் தான் அதிகமாக பேக்கரி வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ திருப்பூருக்கும் மற்ற ஊருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கும். இங்கே முக்குக்கு இல்லை, ஒரே இடத்துல 2-3 பேக்கரிலாம் இருக்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதில் யாருதுமே தமிழ்காரங்களுக்கு இருக்காது, சரிங்களா? ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாவது தமிழங்க இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ புதுசாக வட மாநிலத்தவங்க டீ கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் தமிழங்க பெருமையாக போய் சொல்லிட்டு இருக்காங்க, அங்கே டீ சூப்பராக இருக்குது, சமோசா தராங்க, ஐயோ அருமையாக இருக்குங்க, சமோசா அப்படியே சுட சுட போடுறேன் பாருங்க அப்படின்னுலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் சொல்கிறேன். நான் இப்போ இல்லை, ஸ்டார்டிங்கில் ஒரு டைமோ 2 டைமோ என்னமோ போய் குடிச்சிருக்கேன். ஸோ சொல்லிக்கிற அளவுக்குலாம் ருசியெல்லாம் இல்லை அங்கேயும், சரிங்களா? நீங்கள் அதுக்காக ரொம்ப மார்க்கெட்லாம் பண்ணாமல் அவங்க என்ன சொல்கிறது, போனீங்களா ஏதோ அவசரத்துக்கு டீ ஏதோ சமோசாவோ தின்னீங்களா வந்தீங்களான்ட்டு வாங்க. ஸோ உட்காந்து மார்க்கெட் பண்ணுற வேலையை விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் திருப்பூரில் குறிப்பாக டீ கடையை நிறைய தமிழர்கள் கைப்பற்றணும். நீங்கள் வைங்க தயவு செஞ்சு. ஸோ இதை தமிழங்க கையில் சுத்தமாகவே கிடையாது. ஸோ அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய முதலாளிகள் இருக்கீங்க, அதாவது சின்ன சின்ன கம்பெனிஸு அது வச்சுட்டுலாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வட மாநில தொழிலாளிகள் இல்லாமல் பயன்பெற முடியாது தான். ஏன்னா நம்மக்கிட்ட ஆட்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தமிழர்களுக்கு கொடுங்க தயவு செஞ்சு. அவர்கள் மேலே ஒரு சில மிஸ்டேக் இருக்குது, அதையும் நான் எடுத்துக்க சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்பூரை பொறுத்தளவுக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒன்று இருக்குங்க, அதுக்கடுத்து திங்கக்கிழமை வரும். ஆனால் இங்கே திங்கக்கிழமைன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு சிலர், அது யாருன்னு சொல்லிடுறேன். அந்த ஒரு சிலர் சின்ன ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லுவாங்க. அது யார் சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, குடியார பயலுக்கு தான் சின்ன ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னுவாங்க. குடிச்சு புட்டு சோம்பேறித்தனமாக வீட்டில் படுத்துக்கிற நாயிக இவங்க சின்ன ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறாங்க. திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுங்க, நல்ல விஷயம்தான். 6 நாள் வேலை செய்கிறீங்க, 1 நாள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஆனால் திங்கக்கிழமை அது வேலைக்கு போகணும்லடா. நீங்கள் குடிச்சு புட்டு படுக்கிறவங்க புதுசாக ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, சின்ன ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? 6 நாள் கடுமையாக உழைங்க, 1 நாள் ரெஸ்ட் எடுங்க. திங்கக்கிழமை ஆனால் தயவு செஞ்சு வேலைக்கு போங்கப்பா. இந்த குடிக்கிறதுக்காகவே வேலைக்கு போகிறதுலாம் விட்டுட்டு குடும்பத்துக்காக கொஞ்சம் வேலைக்கு போங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம அடிமைப்பட்டு கிடந்ததெல்லாம் போதும், கொஞ்சமாவது மேலோங்கி வரணும் நம்ம சமூகம், சரிங்களா? தமிழ் சமூகம் ரொம்ப அடிமைப்பட்டு தான் கிடக்கு, முடிஞ்ச அளவுக்கு மேலோங்கி வரணும். ஸோ மதுவுக்கு ரொம்ப அடிமையாகாமல், இதை நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன், அளவாக குடிச்சிட்டு வேலையை பாருங்கள், சரிங்களா? அப்புறம் பயன்பெறுபவர்கள், அதாவது வாங்குறவங்க, அவங்கள பற்றியும் சொல்லிடுறேன். திருப்பூரில் மெஜாரிட்டியாக என்ன நடக்குதுன்னா, இங்கே 2-3 கார்பரேட் நிறுவனம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கடையை திறந்து போட்டாங்க. இவங்க போயிட்டு ஒரு வண்டியில் வச்சு தள்ளி மளிகை வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளை வாங்கிட்டு வர்றது ரொம்ப பெருமை நினைக்கிறாங்க. அது பெருமை கிடையாது. நம்ம அந்த வண்டியை தள்ளிட்டு போய் வாங்குறது பெருமை கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே நல்லா இருக்கணும், சரிங்களா? அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? ஒன்றும் இல்லை, திருப்பூரில் காய்கறி கடை இப்போலாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்குது, மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சி எனக்கு. ஆனால் அதை விட அதிகமாக நீங்கள் கார்பரேட் நிறுவனத்தில் தான் போய் காசு கொடுக்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளோ காய்கறியோ அது போன்ற வணிகத்தை தமிழர்கள் கையில் கொடுத்துருங்க, சரிங்களா? இங்கே அந்த மாதிரி கடை இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, திருப்பூரை நானும் திருப்பூரில் தான் வசிச்சுட்டு இருக்கேன். இங்கே பெரிய பெரிய கடையெல்லாம் தமிழர்கள் கையில் தான் இப்போ வரைக்கும் இருக்குது, சரிங்களா? ஒரு பியூர் தமிழங்க கையில் தான் இருக்குது. திருப்பூரில் அந்த இதெல்லாம் இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு வண்டியை வச்சு தள்ளிட்டு, தள்ளுவண்டி இது மாதிரி தள்ளிட்டு போயிட்டு வாங்குறத விட்டுட்டு
என்ன பலகை போட்டிருப்பாங்க, நீங்கள் அந்த பக்கம் சீட் எழுதி கொடுத்தீங்கன்னா இருக்கிறத பூரா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்குது. நீங்கள் அதுக்காக நம்ம இந்த வாங்குறவங்க வந்து ரிச்சாக தான் போய் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அங்கே வந்து நீங்கள் வாங்குறீங்களா, உங்கள் அந்த காய்கறிலாம் எவ்வளோ நாள் பதப்படுத்தப்பட்டிருக்கும்ன்றது உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. சீக்கிரம் செத்துறாதீங்க கண்ட இடத்துல வாங்கி தின்னு விட்டு. சரி, இதை எத்தனை பேருக்கு பிடிக்குது, எத்தனை பேர் நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வணிகங்கிறது வந்து தமிழ்நாட்டோட அரசியலில் குறிப்பாக தமிழர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்தங்கியே போய்கிட்டு இருக்கோம். வணிகத்தை வந்து தமிழர்கள் ஒருபோதும் கைவிடக்கூடாது. சரிங்களா? நீங்கள் ஒரு காலத்துலலாம் என்ன சொல்கிறது, வணிகர்கள் தான் நாடு விட்டு நாடு, அதாவது கண்டை விட்டு கண்டெல்லாம் வந்துட்டு போயிருந்தது தான் வணிகம். சரிங்களா? ஏன் வெள்ளைக்காரனா இங்கே வந்து வணிகம் செய்கிறதுக்காக தான் உள்ளே வந்தாங்க. ஸோ வணிகம் வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா அது அரசியலில் எவ்வளவு பின்னோக்கி நம்ம இழுத்து போகுங்கிறத எல்லா தமிழர்களும் புரிஞ்சுக்கணும். விழிப்புடன் இருங்க. என்னடா கிரிஞ்சுத்தனமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. வணிகம் மிக தேவையானது. சரிங்களா? அதனால தான் இதை நான் சொல்லணும்னு தோணுச்சு. இதை வந்து நான் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இந்த டீ கடை மேட்டர்லாம் அவங்க தான் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் வந்து ரோட்டில் பார்க்கும்போது வந்து நிறைய கஷ்டப்படுறவங்க வந்து கடை போட்டிருக்காங்க. அந்த ரோட்டோரமாக கடை போட்டிருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது குறிப்பாக ஒன்று சொல்லி ஆகணும், இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்பட்றேன். ஒரு காய்கறி கடை பக்கத்தில், ஒரு காய்கறி கடை ஒரு அக்கா போட்டிருக்காங்க. பக்கத்தில் ஒரு குழந்தை, கை குழந்தை தான் அது. சரிங்களா? அது நடக்க முடியுமா என்னன்னு கூட தெரியல. ஸோ ரொம்ப சின்ன குழந்தை, அந்த குழந்தை பக்கத்தில் இருக்கு. இந்த அக்கா காய்கறி வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் வந்து அந்த ரோட்டோரமாக கடையெல்லாம் போட்டிருக்காங்க. ஹைஜீனிக் பாருங்க. ஸோ இவ்வளோ மட்டமாலாம் நீங்கள் பார்க்காதீங்க. காய்கறியில் ஒன்றும் இல்லைங்க, அந்த ரோட்டோரத்தில் இருக்கிற காய்கறியை நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி, நீங்கள் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினாலும் சரி, எங்கே வாங்கினாலும் சரி, நம்ம பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே வந்து காய்கறியை வெட்டிட்டு கழுவுவோமா? சரிங்களா? அவ்வளோதான், கழுவுனா அது போயிடும். சரிங்களா? நீங்கள் அதை விட்டு ஹைஜீனிக்காக நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கடையிலெல்லாம் போய் வாங்கிட்டு ஒரு அல்பத்தனமான சிந்தனையை தூக்கி போட்டுட்டு அந்த மாதிரி வணிகம் செய்கிறவங்கள வந்து நம்ம ஒருபோதும் விட்டுறக்கூடாது. முடிஞ்ச வரை இந்த காய்கறியோ இந்த டீ கடையோ இல்லை, இதையும் தாண்டி பெரிய வணிகம் இருக்குது. துணி கடையிலேருந்து, நகை கடையிலேருந்து நிறைய இன்னும். சரிங்களா? தமிழர்களில் இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. அதை தமிழர்கள் வாங்கி பயன்பெறணும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே புரியும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது புரியல, ஒரு சில முரண்பாடு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கருத்து சரியாக இருக்கும் பட்சத்தில் நான் அதை திருத்திக் கொள்ளப்படும்.